அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பூர்லின் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஸ்பெஷல் ஒரு ஃபென்டாஸ்டிக் மந்தி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸ் 3.5 மாவனி வந்து நல்லா தண்ணியில் கழுவி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். 500 கிராம் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 முந்திரி, முழு முந்திரி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் குறுமிளகு, 3 பச்சை மிளகா, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 4 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பேக்கெட் தயிர், தக்கூஸுக்கு 2 தக்காளி, 3 பச்சை மிளகா தண்ணியில் ஊற போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். சட்டி வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே நான் வந்து இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகினோன்னா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தில் கொஞ்சமாக ஒரு பொடி அளவு கார்னிஷிங்க்கு இந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி வச்சுதான் முந்திரியை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி இந்த வெங்காயத்தோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவு பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கணும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பசுனை வீட்டில் உரைச்சது, இது நம்ம அடிக்கடி எடுத்து வச்சுப்போம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சு இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலன்னா வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். பொன்னிறமாக வதங்கினா வெங்காயம் போதும். பார்த்தீங்கன்னா மிளகும் ஜீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தான் ரெண்டுமே. மிளகு நல்லா வெடிக்கணும், அந்த அளவு நம்ம வந்து நல்லா பொரிய லெமன் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த லெமன் இந்த மாதிரி போக்கு வச்சு குத்தி விடுங்க. இதோட சாறு இறங்கினா போதும், நல்லாயிருக்கும். காஞ்ச லெமன் இல்லைன்னா இந்த மாதிரி பச்சை லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து மந்தி மசாலா, இதுக்கு வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த மந்தி மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி வச்சுருந்தா 1/2 கிலோ சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் குக் ஆகட்டும். இந்த டைம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ 5 நிமிஷம் சென்று நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்தா, திறந்து பார்த்தா இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் கொஞ்சம் குக் ஆகிற மாதிரி தெரியும். இந்த டைமில் வந்து நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ரைஸ்னால 1க்கு 1.5 கணக்கில் நான் 3.5 மாவனி அரிசி எடுத்துக்கனால நான் வந்து 5 டம்ளர் வந்து தண்ணி எடுத்து அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணி தண்ணி ஊற்றியாச்சு. இந்த வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த சிக்கன் எல்லாத்தையும் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் அரிசி ஆட் பண்ணிக்கணும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து சிக்கனை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, தேவையான உப்பு ஆட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் ஆட் பண்ணணும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், இல்லாட்டி நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மலர்ந்து நல்லா தம் ஆகிடுச்சு. இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக வச்ச அந்த கறி அப்படியே எடுத்துடலாம். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். தம்மை உடைக்கலாம். பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா மலர்ந்து பூ போல் வந்துக்குது. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.